நவராத்திரி என்பது அம்பிகையை வழிபடுவதற்குரிய மிகவும் முக்கியமான காலமாகும். நவராத்திரியில் 9 நாட்களும் அம்பாளை வீட்டில் எழுந்தருளச் செய்து மனம் உருகி எவர் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வழங்கி அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் அம்பாள் போக்கிடுவாள் என்பது ஐதீகம். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் சக்தியின் ஒவ்வொரு வடிவத்தை முதன்மைப்படுத்தி வழிபடுவது வழக்கம். 9 நாட்கள் நவராத்திரியின் நிறைவாக 10வது நாளில் விஜயதசமி விழா கொண்டாடப்படுகிறது. அம்பிகை மகிஷாசுர மர்த்தினியாக மகிஷன் என்ற அசுரனை வதம் செய்து வெற்றி கொண்ட தினமாக இந்த விஜயதசமி தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. நவராத்திரி என்பது இந்து மதத்தினரின் முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும். மேலும் பெண்மையையும் பெண் தெய்வத்தின் சக்தியையும் அவளது பல்வேறு வடிவங்களையும் போற்றி வழிபடும் நாளாகும். இந்நாளில் துர்க்கையை வழிபட்டால் நம்முள் இருக்கும் பகை, எதிர்மறை ஆற்றல்கள், மோசமான எண்ணங்கள் போன்றவற்றை அழித்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி நம்மை வாழ வைப்பாள் என்பது நம்பிக்கைக்குரிய விடயமாக அமைகின்றது. நவராத்திரி நாட்களில் முதல் நாள் மல்லிகை பூவையும், 2ஆம் நாள் முல்லை பூவையும், 3ஆம் நாள் செண்பக பூவையும், 4ஆம் நாள் ஜாதி மல்லிப்பூவையும், 5ஆம் நாள் வாசனை மலர்களையும், 6ஆம் நாள் செம்பருத்தி பூக்களையும், 7ஆம் நாள் தாளம் பூக்களையும், 8ஆம் நாள் மருதாணி பூக்களையும், 9ஆம் நாள் தாமரை மறிக்கொழுந்து போன்ற பூக்களை கொண்டு அம்மனுக்கு மாலை அணிவித்து வழிபடுவது உகந்ததாகும். நவராத்திரியில் கொலு வைப்பது நவராத்திரியின் சிறப்பு அம்சமாக விளங்குகின்றது. கொலு என்பது துர்க்கையின் பல்வேறு வடிவங்களை பொம்மைகளாக செய்து நேர்த்தியாக அலங்கரித்து மேடையில் வைத்து அவற்றை அம்பாளாக நினைத்து அவற்றிற்கு பூஜை மற்றும் சகல வழிபாட்டு முறைகளையும் செய்து வழிபடுவது உகந்ததாகும். வீட்டில் கொலு வைத்திருப்பவர்கள் அவற்றின் முன் நவக்கிரக கோலம் போட்டால் அம்பாளின் அருள் மற்றும் நவக்கிரக பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துளங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பணிப்பாய் அன்பில் எம்மை. ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய சக்தி.